உங்கள் வீட்டு பக்கத்தில் முக்கியமாக ஆறு, ஏரி ஏதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும். தேங்கிய நீர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும். குளம், குட்டைகள் இது இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டை சுற்றி சரௌண்டிங்கில் ஆறோ, ஏரியோ, குளமோ, குட்டையோ இருக்கும். சுடுகாட்டுக்கு போகிற வழி உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கும். சுடுகாட்டுக்கு போகிற வழி, அல்லது ஹாஸ்பிட்டல், போஸ்ட்மார்ட்டம் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் போகிற வழி உங்கள் வீட்டு வழி. பிரேத சம்ஸ்காரம்னு பேர். அந்த தென்னாடுடைய சிவன் அந்த மயான ரூபத்தில் இருக்கிறார். அவன் உங்கள் எல்லையை காக்கிற ஜம்புகேஸ்வரர். அந்த மாதிரி அந்த சிவபெருமான் தான் உங்கள் எல்லையை காப்பாற்றுறாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப உண்டு. நைட்டெல்லாம் எங்களுக்கு பயமும் கிடையாது சார். ஜம்புகேஸ்வரர் நடமாடுற இடம் சார் இது. அந்த மாதிரி ரொம்ப தைரியசாலிகளாக இருக்குது. மௌனமான ராசி நீங்கள், ரிசர்வ்டு ராசி. ரகசியத்தை கழுத்தறுத்தாலும் வெளியே சொல்ல மாட்டீங்க. உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னால் அதுக்கு பேங்க்கில் போட்டு வச்ச மாதிரி, கஜானாவில் வச்ச மாதிரி, அதை உலகத்தில் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. கஷ்டத்தை ஆனால் சொல்லிகிட்டே இருப்பீங்க. உங்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட்டே என்னென்னா, யாரும் இருந்தாலும் ஒரு கஷ்டத்தை சொல்லிகிட்டே இருப்பீங்க. அதனாலே என்ன ஆகுனா, எல்லாரும் நீங்கள் பாவம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு பிராண்டாக பேசவே தெரியாது. அட என்னங்க, நாங்கள் என் வீட்டில் வேறு படுத்தாங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சிங்க அப்படின்னு ஆரம்பித்தா 2 மணி நேரம் பேசுவீங்க. இந்த மாதிரி கஷ்டத்தை சொல்லிகிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி அதை தகுதியான ரொம்ப தேவைப்பட்ட நண்பர்களில் சொல்ல மாட்டீங்க. உங்கள்கிட்ட யாராவது ஒரு விஐபி வந்தால் அவங்கள்ட்ட அந்த கஷ்டத்தை சொல்லிகிட்டே இருப்பீங்க.